والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلتكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون قل أتعلمون الله بدينكم والله يعلم ما في السماوات وما في الأرض والله بكل شيء عليم يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان إن كنتم صادقين إن الله يعلم غيب السماوات والأرض والله بصير بما تعملون சூரத்துல் ஹுஜராத்துடைய கடைசி பகுதி. சூரா ஹுஜராத்துடைய கடைசி பாடத்திலே நாம் 9 விடயங்களை படித்தோம். அதில் அல்லாஹ் 6 விடயங்களை எங்களுக்கு தடை செய்த விடயம். அதில் முக்கியமான மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விடயம், மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது, பேசுவது, கெட்ட எண்ணம், இது போன்ற பல விடயங்களை எல்லாம் தடை செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இந்த சூரா ஹுஜராத்துடைய 14வது 15வது 16வது 17 18 இந்த வசனங்களில் அல்லாஹ் அடிப்படையான ஈமானுடைய அத்திவாரங்கள் என்ன, ஒருவர் முஃமினாக வாழ்வதற்கு தேவையான விடயங்கள் என்ன. இந்த ஆயத்துகளை படித்ததோடு விளங்கிக் கொள்ளலாம் யார் முஃமின் யார் முஸ்லிம். உலகத்தில் எல்லோருமே மூமீன்கள் அல்ல. உலகத்தில் எல்லோருமே மூமீன்கள் அல்ல. முஸ்லீம்களாக இருக்கலாம். எல்லா முஸ்லீம்களும் மூமீன்கள் அல்ல. ஆனால் எல்லா மூமீன்களும் முஸ்லீம்கள். இஸ்லாம் அதற்கு மேலுள்ளதுதான் ஈமான். உண்மையான ஒரு முஸ்லிம் தான் முஃமினாக மாறியதற்கு பிறகுதான் தன்னுடைய மௌத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை விட உயர்ந்ததுதான் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் பனு அஸத் என்ற ஒரு கோத்திரம், அந்த காலத்திலே மதீனாவிலே பனு அஸத் பின் ஹுஸைமா
என்ற கோத்திரத்தாருடைய விடயத்தில்தான் இந்த ஆயத் இறங்கியது. இந்த பனு அசத் என்ற கோத்திரம் ஒரு பஞ்சமான காலத்திலே மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து இவர்கள் கலிமாவை சொன்னாங்க. கலிமாவை சொல்லி, ஆனால் ரகசியமாக உள்ரங்கத்தில் மூமிங்கள் அல்ல இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சொல்றாங்க, நாங்க எங்களோட சொத்து குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். வேற சமூகம் உங்களோட யுத்தம் செஞ்சதை போல நாங்கள் யுத்தம் செய்யவும் இல்லை, வழிபட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு உங்களோட சதக்காவை தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமைப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்லாத்துக்கு தான் பெருமை என்று பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினார். இமாம் சுத்தி என்ற ஒரு முஃபஸ்ஸிர் இருக்கிறார். இவர் சொல்றார், இந்த ஆயத்துகள் இறக்கப்பட்டது அந்த காலத்தில் மதீனாவுடைய ஓரங்களில் வாழ்ந்த சில கிராமப்புறத்து அரபிகள், அதில் முசைனா, ஜுஹைனா, அஸ்லம், கிஃபார், தீல், அஷ்ஜா என்ற இந்த கோத்திரத்தார்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்தை தழுவிட்டோம், ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. இவங்க ஈமான் கொண்டு எதை கண்டா அவங்கள பாதுகாத்து கொள்ளும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் சொல்றான், காலத்தில் அஅராபு ஆமன்னா. அஅராப் என்றால் கிராமப்புறத்து அரபியர். அஅராப் என்றது கிராமத்தில் வாழக்கூடிய அரபிகள். இவங்க வந்து சொன்னாங்க, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து மிக பெருமதியான வார்த்தை. ஆமன்னான்னு சொல்லல, அது லேசிலே. இப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், குல்லம் துமினு, நபியே சொல்லுங்க, நீங்க ஈமான் கொள்ள இல்லை ஒரே அடியா. வலாகின் கூலு அஸ்லம்னா, மாறாக நீங்க சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், இப்பதான் இஸ்லாத்துக்கு நுழைந்திருக்கிறோம், ஈமான் கொண்டோம் என்று சொல்லாதீங்க. ஏனென்றால் வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் உங்களோட கல்புல நுழையல. அப்ப ஈமான் எங்க நுழையணும்? இந்த ஆயத்துல விளங்குது, ஈமான் நுழையணும் கல்புக்குள்ள. ஈமான் நாக்கில் அல்ல, ஈமான் நாக்கில் உள்ளதல்ல. ஈமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் தான், இந்த காலத்திலேயும் தான். எந்த காலத்திலையும் வாதாடுறாங்க, நாங்கள் மூமீன்கள், நாங்கள் மூமீன்கள், வாதாட்டத்துக்கு பேர் அல்ல ஈமான். ஈமான்ங்கிறது கல்புல அப்படியே இருக்கும். அவன் எவ்வாறு அத்திவாரம் இருக்குதே, ஒரு கட்டிடத்துடைய அத்திவாரம் யாருக்கும் விளங்குறது இல்லை. அத்திவாரம் மறைஞ்சுதான் இருக்கு. மரத்துடைய வேர் மேலே பார்த்தா மரம் வடிவா இருக்கும், அழகா இருக்கும், கிளைகள், பழங்கள். ஆனா வேர் மண்ணுக்குள்ள மறைஞ்சுதான் இருக்கு. இதே போலதான் ஈமான். ஈமான் அத்திவாரத்தை போல, ஈமான் மரத்துடைய வேரை போல, இது மறைஞ்சுதான் இருக்கு. அது மிக உறுதியாக இருக்கு, மிக உறுதியாக இருக்கு. ஒருவருடைய ஈமான பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய ஈமான சோதனை செய்யறதுக்காக வாயாலே கேட்பாங்க. ஒரு சஹாபி தூங்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காலில் தட்டினாங்க. காலில் தட்டி கேட்டாங்க, கைஃப் அஸ்பஹ்த,
எப்படி காலை அடைந்தீர்கள்? காலையில் என்ன மூட்ல நீங்க காலை அடைஞ்சீங்க? என்ன சொல்லுவாங்க? சுகர் கூட. இன்றைக்கு காலை எப்படி அடைஞ்சேன்னு கேட்டா கல்வியில் உள்ளதான சொல்லணும். கவலை தான், என்ன செய்ய, அது இது. இந்த சஹாபி உடனே சொன்னார், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, யா ரசூலல்லாஹ், நான் உண்மையான மூமினாக காலை அடைந்தேன். எப்படி பதில்? யா ரசூலல்லாஹ், உண்மையான மூமினாக காலை அடைந்தேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வலிகுல்லி கௌலின் ஹகீகா வமா ஹகீகத்து கௌலிக், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அந்தரங்கம் என்ன? இப்போ நாளை காலையில் எங்கட ஒத்தர்கிட்ட மாறி மாறி கேட்டால் விளங்கும். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருக்கிறது விளங்கி கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், நரகவாதிகள் நரகத்தில் கத்தி கொண்டிருக்கிறது விளங்குது யா ரசூலல்லாஹ். அப்படியே சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சை வச்சு விளங்கிட்டாங்க, இவர் ஈமான் உள்ளவர். நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை பார்த்து, அரஃப்த ஃபல்சம், விஷயத்தை விளங்கிட்டாய், கவனமா பிடிச்சிக்க, இதுதான் ஈமான். அப்ப எந்த நேரமும் கல்பில் அல்லாஹுடைய சிந்தனை, மறைவான விடயங்களுடைய நம்பிக்கையுடைய சிந்தனை கல்பில் இருக்கும். இவங்க தான் மூமின்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து வெள்ளை உடுப்புடுத்து வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க சஹாபாக்களோட, அப்படியே வந்து உட்கார்றார். சஹாபாக்கள் சொல்றாங்க, வெள்ளை ஆடை அணிந்து பிரயாணத்துடைய இந்த அடையாளமும் இல்லை அவரில். வந்து கேட்டார், இஸ்லாம் என்றா என்ன? நபி அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் என்றா கலிமா, தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ். ரெண்டாவது ஈமான் என்றா என்ன? திரும்ப கேட்கிறார். அப்ப இஸ்லாம் வேற, ஈமான் வேற. ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா மூமீன்கள் என்றவங்க மிச்சம் குறவுதான், அவங்கள சேர்த்தெடுத்துடலாம். ஏன்னா மூமீனாக இருந்தா கல்பொத்துமை ஆயிரும். மூமினா இருந்தா என்ன செய்யும்? இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஈமானை பத்தி விவாதம் செய்ய ஒத்தரும் இல்லை. விவாதம் என்றா என்ன? ஒன்றை படிச்சு கொள்றது. இப்ப நானும் இன்னொருத்தரும் உட்கார்றோம், ஈமானா இஸ்லாமா? எங்கேயாவது விவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈமான் இஸ்லாத்துக்கு விவாதம்? அல்லது ஈமானை பத்தி ஒரு 5 மணித்தியாலும் பேசுவோம், ஊரை கூப்பிட்டு இஸ்லாத்தை பத்தி பேசுவோம், இஹ்சானை பத்தி பேசுவோம், இதுக்கு ஒரு விவாதம். சரி, அல்லாஹை பத்தி பேசு. அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் அது மட்டும்தான். அல்லாஹ்ட அன்பு, அல்லாஹ்ட மஹப்பத், ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா, இதுதான் மிக முக்கியமான தலையங்கங்கள். சமூகம் ஈமான் என்றா என்னென்று தெரியாமலே மௌத்தாயிட்டு இருக்கிறார். ஈமானுக்கு கோஷ்டி தேவையில்லை. ஈமானுக்கு யார் தேவையில்லை? குரூப் தேவையில்லை. ஈமானுக்கு பள்ளிவாசல் தான் இருக்கணும் என்ற அவசியமும் இல்லை. ஈமானுக்கு ஒரு சமூகம் தான் இருக்கணும், முஸ்லிம் நாட்டில் தான் வாழணும், ஒன்றும் அவசியம் இல்லை. இதுக்கு பெரிய ஒரு உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த, நபியுடைய காலத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒருவர். அவருடைய பேர் தான் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். வரலாற்றில் நீங்க எடுத்து பாருங்க, ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரதுக்கு முன்னாலே இவர் மௌத்தாயிட்டார். ஆனா மூமின். ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் என்ற இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் சிலை வணங்கல். இவருக்கு அந்த காலத்தில் கல்வியில் ஒரு சிந்தனை, நான் ஈமான் அடையணுமே என்று சிந்தனை. ஆனா அவருக்கு நண்பர்களும் இல்லை, ரசூலுல்லாஹ் வரல. என்ன இயற்கையான கல்வில ஈமான் வருது இவருக்கு. ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் என்ற இந்த மனிதர் பல ஊர்களுக்கு தேடி போறார், உண்மையை தேடி போறார். இப்போ தஃப்சீருக்கு வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு உண்மையை படிக்கணும்ன்றதார்.
உண்மை ஒன்று தேடணும் என்றுதாரு. இவர் தேடி தேடி போறார், உண்மையை தேடி ஒவ்வொரு இடமா தேடி போறார். ஆனா அவருக்கு கிடைக்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரில வருது. நபி அவங்க சொன்னாங்க, நான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல இந்த மக்காவுடைய பல்தஹ் உடைய கீழ்ப்பகுதியில் சந்தித்திருக்கிறேன். எப்ப எனக்கு வஹி இறங்க முன்னால அந்த நேரம் அவருக்கு சுஃப்ரால சாப்பாட்டை வைக்கப்பட்டது. அவர் சாப்பாடை மறுத்துட்டார். அந்த காலத்தில் உள்ள மக்களுடைய சாப்பாடு அவர் சாப்பிட்றது இல்லை. அவர் சொன்னார், நான் உங்களுடைய சிலைகளுக்கு அறுப்பதை நான் சாப்பிட மாட்டேன். எப்ப இது? ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் இல்லாத காலத்தில் இவர் மட்டும் முஃமின். அதான் நான் சொன்னேன், ஈமான் உள்ளவருக்கு குரூப் தேவையில்லை, காலம் தேவையில்லை. அவர் உறுதியாக இருப்பார். அவர் எங்க போய் வைத்தாலும் உறுதியாக இருப்பார். அவர் சொன்னார், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டது மாத்திரம்தான் சாப்பிடுவேன். கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுதான், அல்லாஹ் சொல்கிறான், ஆட்டை தான் படைத்ததாக, வானத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹ் இறக்கியதாக, பூமியிலிருந்து புல்லுகளை அல்லாஹ் முளைக்க வைத்ததாக. ஆனா நீங்க அறுக்கிறீங்க, அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு அறுக்கிறீங்களே என்று அவர்களை குறை சொல்லுவார். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இவர் கடைசியாக ஒரு துஆ கேட்டார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் குன்த ஹர்ரம்தனி சுஹ்பத நபியிக். யா அல்லாஹ், எனக்குத்தான் கடைசி காலத்தில் வரக்கூடிய நபியை சந்திக்கும் பாக்கியம் இல்லாவிட்டாலும் என்னுடைய மகன் சயீதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். என்னுடைய மகன் சயீதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து விடு என்று துஆ கேட்டார். அல்லாஹ் அவருடைய மகன் தான் சயீத் பின் ஸைத். சயீத் பின் ஸைத் என்றால் உமர் ரலியல்லாஹுடைய சாச்சா நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு சொர்க்க நன்மாராயம் சொன்னார்கள். அஷரத்துல் முபஷ்ஷராவில் ஆக 10வது தான் இந்த சயீத். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், தல்ஹா, ஜுபைர், இதே போல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபு உபைதா பின் ஜர்ராஹ், 10வது சயீத் பின் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். வாப்பாவுடைய துஆ மகனுக்கு கிடைத்தது. இவர் ஒரு ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊர் மக்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். அதிலே தான் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொர்க்கத்திலே ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுக்கு 2 தரஜாக்கள் இருப்பதை பார்த்தேன். சொர்க்கவாதி, ஈமான் உள்ளவர், யாரும் இருக்கல அந்த காலத்தில், அவர் மட்டும்தான் இருந்தார். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் அவர் உம்மத்தம் வாஹிதா, ஒரு சமூகமாக எழுப்பாட்டப்படுவார், தட்டத்தனியே. எங்களுக்கு எங்கட மனைவி முஸ்லீம், எங்கட கூட்டாளிமார் முஸ்லீம், எங்கட வீடு சொந்தம் பந்தம் எங்களுக்கு ஈமான்ல தொடர்ந்திருக்க கஷ்டம். ஆனா இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் தட்டத்தனியாக அந்த காலத்திலே மூமினாக இருந்தார். இவர் ஒரு கவி படிப்பார். அந்த காலத்திலே ஒரு கவி படிப்பார், தேவையான கவிதை. வஅஸ்லம்து வஜ்ஹி லிமன் அஸ்லமத் லஹுல் அர்து தஹ்மிலு ஸக்ரன் ஸிகாலா. அவர் சொல்லுவார், இந்த பிரம்மாண்டமான பூமி யாருக்கு வழிபட்டதோ அந்த அல்லாஹ்வுக்கு நான் வழிபடுகிறேன். وأسلمت وجهي لمن أسلمت له المزن تحمل عذبا زلالا. இந்த மேகம் பசுமையான தண்ணியை கொண்டு வருதே, இந்த மேகம் எந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதோ அந்த அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுகிறேன். وأسلمت وجهي لمن أسلمت له الريح. இந்த காற்று எந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதோ அந்த அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் வேற, ஈமான் வேற. இப்ப நாங்கெல்லாம் ஈமான் அடையணும் என்ற முயற்சி செய்யும். இஸ்லாம் சும்மா கிடைச்சிடும்.
இஸ்லாம் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டா முஸ்லிம். முஸ்லிம் நாங்க யாரும் மறுக்க இல்லாதது. ஆனா மூமினாக மாறுறது கஷ்டமே. மூமினுடைய அந்தஸ்து வேறு அல்லாஹ் இடத்துல. அதனால அல்லாஹ் ஈமானை பத்தி சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இன்னும் நுழையவில்லை. வ இன் துதீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டால். யார் யாருக்கு வழிபடணும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டால் லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய செயல்களில் எதையும் அவன் அழிக்க மாட்டான். அப்ப வாழ்க்கையில அணு அணுவாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முறை என்னன்னு பின்பற்றும். தேடி தேடி பின்பற்றும். அல்லாஹ் எங்களை கைவிடவும் மாட்டான், எங்களை எந்த அமலையும் அழிக்க மாட்டான். அது மிஸ்வாக் செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு மீசம் வெட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு தாடியை வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலையும் அப்பதான் நான் மூமின். அபூ தர்தா ரலியல்லாஹுடைய சம்பவம் வருமே, பெரிய அரச சபையில சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு கீழே விழுந்தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாப்பாடு கீழே விழுந்தா என்ன செய்யணும்? அதை புறக்கி சாப்பிடும். அதான் சுன்னத். இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அதை புறக்கி சாப்பிடுறாங்க. பக்கத்தில் இருந்தவர் என்ன செஞ்சாரு? அப்படி கையை தட்டினார். இவ்வளோ பெரிய சபையில புறக்கி சாப்பிடுறதா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ மூமிங்கள், சாதாரண மூமிங்களா? கேட்டா, ஏன் தட்டுறாய் கையை? அப்படியே கேட்டுட்டாங்க, ஏன் தட்டுறாய்? கேட்டாங்க, ஆத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா, இவ்வளோ மடையர்களுக்கு முன்னால என்ற ரசூலுல்லாஹ் சுன்னத்தை விட வானார். இவ்வளோ மடையர்கள் இருக்கிறாங்க வெக்கப்பட்டு புறக்கி சாப்பிடாம சுன்னத்தை விட சொல்றியா என்ன? அதனால ஈமான் தான் இதை செய்ய வைக்கும். ஈமான் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டும், ஈமான் சுபஹ் தொழ வைக்கும், ஈமான் ஜகாத் கொடுக்க வைக்கும், ஈமான் ஹஜ்ஜி செய்ய வைக்கும். ஈமான் தான் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஈமானத்தான் உருவாக்கினோம். அதனாலதான் இன்று யாரெல்லாம் மூமின்களாக வாழ்கிறார்களோ, யாரையும் பார்த்து நாங்க மூமின்கள் என்று சொல்ல இயலாது, அல்லாஹ் தான் மூமின் என்று சொல்லணும். ஆனா அவங்களோட செயல்பாட்டில் விளங்கும் என்ன, வ இன் துதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அவங்க வழிபடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், வழிபட்டால் லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய அமல்களிலிருந்து எதையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அதற்கு பிறகு அல்லாஹ் மூமீன்களுடைய தன்மைகளை சொல்றான். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இஸ்லாம் என்றா 5 விடயம். சரி, நான் சிலருக்கு ஆசரிக்கு நான் பூர்த்தியான மூமினா ஆகும், ஆசரிக்கு தான் எல்லாருக்கும் நான் பூர்த்தியான மூமினாக மாறும். அதுக்கு ஆசை இருந்தா அதை படிக்கும். இன்றைக்கு நான் டிரைவர் ஆகணும், டிரைவிங் முடிக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், எத்தனை நாள் மெனக்கெடணும், எத்தனை நாள் போயிருந்து காதை பிடிப்பான், டிரைவிங் ஒழுங்காக பண்ணணும், ரிவர்ஸ் எடுக்கணும், கடைசியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று கிடைக்கும். கஷ்டம், ஒரு முயற்சி ஒன்று செய்யும். உலகத்தில் எதுக்கு இருந்தால் ஒரு மூமினாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 70 விடயங்கள் இருக்கு.
எத்தனை விடயங்கள் இருக்குது? 70 ஹஸ்லாக்கள், 70 விடயங்கள் ஈமானுடைய கிளைகள். இதை நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு உஸ்தாதிடம் இருந்து அந்த 70 விடயத்தையும் படித்து வாழ்க்கையில் எடுக்கும். அப்ப மூமின் ஆயிரலாம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஈமான் 60 சொச்சம் கிளைகளை கொண்டது. அதில் ஆக உயர்ந்த கிளை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆக கடைசி கிளை என்ன? இமாதத்துல் அதா அனி தரீகா, பாதையில் கிடைக்கும் கல் முள் போன்றவற்றை நீக்குதல், இதுவும் ஈமான். அதுக்கிடையில 60 சொச்சம் இருக்கு. இது ஷுஅபுல் ஈமான். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் ஷுஅபுல் ஈமான், ஈமானின் கிளைகள் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் ஈமான் என்று புகாரில தனி ஈமானை பத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 70ஐயும் படிச்சதோட ஈமான் கூடும், எங்களுக்கு ஈமான் கூடும். அப்ப முயற்சி உடையவங்க 70ஐயும் படித்து எழுதி எடுத்து அவைகள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முடியும் என்றா இன்னொரு நேரத்தில் அதை தனி ஒரு வகுப்புல நாங்கள் 70 விடயத்தையும் தனித்தனியே பார்ப்போம். இதில் உடம்பு சம்பந்தப்பட்டது, கல்பு சம்பந்தப்பட்டது, நாக்கு சம்பந்தப்பட்டது, மூணா பிரியும். நாக்கோட சம்பந்தப்பட்டது, கல்போட சம்பந்தப்பட்டது, உடம்போட சம்பந்தப்பட்டது. ஏன்னா மூமின்களுடைய அந்தஸ்து வேறு. பாருங்க, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் என்றால் யார்? இன்னமல் முஃமினூன், மூமின்கள் என்பவர்கள் எல்லாம். ஒரு முற்றுப்புள்ளி. அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆமனூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பியவர்கள். அப்ப ஈமான்ங்கிறது நம்பிக்கை தான். நாங்க யாரும் அல்லாஹ்வை கண்டிருக்கோமா? இந்த உலகத்தொத்தரும் அல்லாஹ் கண்டதில்லை. இல்லை, நான் கண்டாதான் நம்புவோம் அல்லாஹ்வை. நான் கண்ணால பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஈமான் சரி வராது. அல்லாஹ்வை யாருமே கண்டதில்லையே. அல்லாஹ்வை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறது கியாமத்துல தான். அதுவரைக்கும் நம்பிக்கை தான். மறைவானதை நம்புறது தான் ஈமான். ஒன்று. இரண்டாவது, வ ரசூலிஹி, யார் நம்பணும்? ரசூல். யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கோமா? யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கேள்விப்பட்டிருக்கு? சஹாபாக்கள் கண்டாங்க, நாங்க காணலையே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தாகி 1400 வருடம் ஆயிற்று. அல்லாஹ் சொல்றார், இந்த ரெண்டு நம்பிக்கை, ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுலையும் ரசூல்லையும். பாருங்க, எந்த இடத்தை பாருங்க, அதான் எடுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் சாட்சி சொல்கிறேன். இகாமத்தை பாருங்க, எவ்விடத்தையும் பாருங்க, அல்லாஹ் ரசூல், அல்லாஹ். இதான் மூமின். ஷைத்தான் இடைக்கிடையே சந்தேகத்தை போடுவான். நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் வந்து கேட்பானாம், சரி எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சாரு, சரி அல்லாஹ் படைச்ச யார்? என்ன சொல்லுவான? ஷைத்தான் எப்படிப்பட்ட ஆள் அவர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கின ஷைத்தான் இன்னும் ஹயாத்தோட இருக்கானா மௌத்தாயிட்டானா? அவன் இருக்கான், ஹயாத்தோட இருக்கான். அவன் நம் ஹயாத்தோட இருக்கிறான், அவன் மௌத்தாவல்ல அந்த ஷைத்தான். அவன் கேட்டான் அல்லா இடத்துல துவா, ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபாஸூன், யா அல்லாஹ் என்ன கியாமத் வரைக்கும் வாழவை. அல்லாஹ் உடனே சொன்னான், இன்னக மினல் முன்தரீன், சரி வாழு. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஷைத்தாண்ட துவாவே அல்லாஹ் கபூல் செஞ்சண்டா மூமிங்களோட துவாவை கபூல் செய்ய மாட்டானா? அவன் துவாவே கபூல் செஞ்சிட்டான் அல்லாஹ். அப்ப அவன் வந்து கேட்பான் எங்கள்கிட்ட, என்ன சரி இவ்வளோ சோதனை, இந்த கொரோனா முசீபத்து என்ன ஒன்று, அல்லாட உதவி இறங்குது இல்லையே, அல்லாஹ் இல்லையோ?
இவ்வளோ மையத்தும் பற்ற வச்சாச்சு, நீங்கள் கேட்கீங்க துவா, ஒன்றும் நடக்குது இல்லையே. இப்போதான் ஈமான் தேவை. என்ன நடந்தாலும் ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்குதா? அது பழைய காலத்துக்கு தானே அது பொருத்தம். இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தெல்லாம் பின்பற்றி என்ன செய்ய? இது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய ஊசல். தனியொரு கிதாபுடைய தல்பீசு இபிலீஸ் கிதாபோட பேர் என்ன பார்த்தாலே கிதாப் தல்பீசு இபிலீஸ். இபிலீசுடைய திட்டங்கள். அவன் எல்லாரையும் ஒரு மாதிரி வழிகெடுக்கிறது இல்லை, எல்லாரையும் ஒரு மாதிரி வழிகெடுக்க அவனுக்கு தெரியும். இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த பாவம், அதுக்கு அப்படிப்பான் அவரை. இவருக்கு தெரியும் இவரை இன்ன பாவத்தால கெடுக்கலாம். அவனுக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும், இவர் இன்னென்ன பாவத்தில் உள்ளவர். இப்ப நாங்க யோசிக்கிற என்ன தெரியுமா, நான் அந்த பாவம் செய்யறது இல்லையே, அது இல்லை. இந்த இடத்துல பிரச்சனை என்ன, எனக்கு என்ன பாவம் விருப்பமோ அதை விட்டு நான் கலறோம். அதான் தல்பீசு இப்லீஸ். ஷைத்தான் எங்களை பிடிக்கிற நேரம் ஈமான் விடயத்தில் சக்கராத் மறந்துடக்கூடாது. ஏனென்றா சக்கராத் அடையும் பொழுது நாங்கள் பலகீனமாயிருவோம். இப்போ உதாரணமாக இன்றைக்கு தஃப்சீரை கேட்குறோம், கொஞ்சம் கல்புல உறுதி ஒன்று வருது. இப்போ போன கிழமைக்கு இந்த கிழமைக்கும் இடையில் பெண்டைக்கு கொஞ்சம் வெற்றி சார்ஜ் ஆகுது. சக்கராத்தில் யார் பயான் கேட்கவா நேரம்? சக்கராத்தில் உங்களுக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டே இருக்கும் சில நேரம், அது அல்றதுக்கு ஆள் இல்லை, சத்தம் போட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டீ தர ஒத்தர் இல்லை, ஒரு தண்ணி தர ஒத்தரும் இல்லை. இந்த நேரம் ஈமான கல்புல வச்சிருக்கணுமெண்டா ஒரு நோயான கட்டம். உங்களுக்கு சில நேரம் தொலையிலாமல் போயிடும், ருக்கு சுஜூத் செய்ய இயலாது. சில நேரம் கண்ணால் ஜாடு செஞ்சு தொழுவீங்க சக்கராத்தில். ஆனால் ஈமான விட்டுறக்கூடாது, ஈமான சக்கராத்தில் விட்டுறக்கூடாது. அதுக்குத்தான் இப்போ முயற்சி எடுக்கிற, பயிற்சி எடுக்க. கூட்டாளிமாரும் இல்லை, இப்போ யாரும் வரப்போகிறாங்களா அப்படி சக்கராத்தில்? இப்போ இருக்கா கூட்டாளிமாரெல்லாம் பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க, ஒத்தரும் இல்லை, தட்டத்தனி இருக்கிறீங்க. இப்போ சக்கராத்து உங்களுக்கு வரப்போகுது, சக்கராத்து வரப்போகுது. இப்பதான் களிமா சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். 3 நாளைக்கு முன்னால வயதான மனிதர், தொழுகையாளி, சதக்காக்கள் கொடுக்குறவர், சுகம் இல்லைன்னு கார்லுக்கு ஏத்துறாங்க, சத்தம் போட்டு களிமாவை சொல்லிட்டார், உயிர் பிரிஞ்சிட்டு. அது அல்லாஹ் தரணும், ஈமான் இருக்கணும் கல்பு. அப்ப அல்லாஹ் ரசூலை நம்பி அதுக்காக பாடுபட்ட அல்லாஹ் தருவான் களிமா. அல்லாஹ் சொல்றான், மூமீன்கள் என்பவர்கள் யார்? இன்னமல் மூமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி. அது பிறகு பாருங்க, சும்ம லம் யர்தாபூ, சந்தேகம் வரக்கூடாது. சும்ம லம் யர்தாபூ, சந்தேகம் வந்துடப்படாது. சந்தேகம் வந்தவங்க தான் சகோதரர்களே முர்த்தத்தாக மாறினாங்க. சந்தேகம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈமான்ல யக்கீன நசீபாக்குவானாக. யக்கீனுங்கிற சந்தேகமற்ற ஈமான், ஈமானன் காமிலா, ஈமானன் சாதிகா, யக்கீனன் சாதிகா. இடைக்கிடைக்க சந்தேகம் வந்தா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதி ஷைத்தானை திரட்டி விட்டுரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சந்தேகத்தை போடுறவன் ஷைத்தான். சந்தேகத்தை போடுறவன் யாரு? ஷைத்தான் போட்டுருவான். சந்தேகத்தை கொண்டருவான் சக்கராத்துல. அல்லாஹ் இருக்கானா, ரசூல் இருக்கு, உண்மைதானா? அல்லாஹ் சொல்லிட்டான் எங்களுக்கு, சும்மலம் யர்தாபூ, என்ன செஞ்சிடப்படாது, சந்தேகப்பற்ற கூடாது. இந்த சமூகத்தில் நல்லா இருந்த சமூகம் இது, முஸ்லிம் சமூகம் இருக்குதே, சரியாக இருந்த சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000க்கு மேற்பட்ட முஸ்லீம்களை விட்டுட்டு போனாங்க, ஈமான கொடுத்துட்டு போனாங்க. எந்த அளவு ஈமான கொடுத்தாங்க? ஹுதைபியாவுடைய இரவுல மழை பெய்யுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்கிட்டு கொஞ்சம் பேர் ஈமான் திரும்பிட்டு ஹுதைபியால
நபி அவங்க சுபஹ தொழுதுட்டு வந்து பயான் பண்றாங்க. என்ன பயான் சொன்னாங்க? இரவு மழை பெய்தது, சிலர் முஃமினாக மாறினார்கள், சிலர் காஃபிராக மாறினார்கள். யா ரசூலல்லாஹ், எப்படி? யார் அல்லாஹ் மலையை இறக்கினான் என்று சொன்னார்களோ மூமீன்கள், முதிர்னா பினௌவி கதா, நட்சத்திரம் மலையை இறக்கியது என்று சொன்னவர்கள் காஃபிர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க ஈமான்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்ல கவனமாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்ல கவனமாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்ல கவனமாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளதான் முஸ்லீம்களுக்குள் ஒரு கூட்டம் உருவாகியது. அப்துல்லாஹ் பின் சபா என்ற ஒருவன் உருவாகி நான் அல்லாஹ் என்று வாதாட ஆரம்பித்தார். அன்றிருந்து இந்த சமூகத்துக்குள் ரித்தத் ஆரம்பித்தது. முர்தத் என்ற இஸ்லாத்தில் சந்தேகம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் பொய் நபிமார்களுடைய வாதாட்டம் தொடங்கியது. அதற்கு பின்னால் சிலர் போக ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் இந்த சந்தேகம், பேரை பார்த்தா முஸ்லிம் பேரா இருக்கு, பேரை பார்த்தா அஹ்மதா இருக்கும், ஆனா பார்த்தா அவன் சொல்லுவான் இஸ்லாம் புல, ரசூலுல்லாஹ் கடைசி நபி இல்லை. ஏன்? சந்தேகம் வந்துட்டு. சந்தேகம் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்த முர்தத். முர்தத் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிடுவாங்க. அந்த சந்தேகம் வரப்படாதுன்னு அல்லாஹ் சும்மலம் யர்தாபு. அப்ப சந்தேகம் வராம இருக்க என்ன செய்யணும்? படிக்கணும், படிக்கணும், குர்ஆனை படிக்கணும். சந்தேகத்தை உண்டு பண்ணிதான் வாலிபர்களுடைய சிந்தனையை மாத்தினது. சந்தேகம் வரக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், وَجَاهَدُوا بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ فِي سَبِيلِ اللَّهِ. தங்களுடைய செல்வத்தாலும் தன்னுடைய உயிராலும் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் தியாகங்கள் செய்வார்கள். எதால? அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிர், தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அல்லாஹ் என்னென்ன கட்டங்கள் தேவையோ அந்தந்த நேரத்துக்கு, உதாரணமாக மக்காவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் தங்களோட உயிரை கொடுத்தாங்க, தன்னுடைய பொருளை கொடுத்தாங்க. எதுக்கு? ஈமானுக்காக. அப்பதான் ஈமான் உறுதியாகும். அப்பதான் ஈமான் உறுதியாகும். وَجَاهَدُوا بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ فِي سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவார்கள். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள். அவர்கள்தான் சாதிகூன், உண்மையானவர்கள் அவர்கள்தான். அப்ப மற்றவங்கள பொய்யர்கள். அப்ப ஈமான்ல சாதிக, குர்ஆன்ல இந்த சாதிகூன் என்று வரக்கூடிய அல்லாஹ் எங்க எங்க சாதிகூன் என்று சொல்றான்? சூரா ஹுஜராத்ல சொல்றான். இதே போல சூரா தௌபாவுல 119வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், கூனு மஅஸ் சாதிகீன், சாதிகீன்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். சூரா அஹ்ஸாப் 35வது ஆயத்துல வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையான ஆண்கள் உண்மையான பெண்கள் சாதிகீன்கள். சூரா ஹஷ்ர்ல அல்லாஹ் சாதிக்கூன்டா யார்? சாதிக் என்று பெயர் வச்சதால சாதிக்கூன் ஆயிடுவாரா? இல்லை. சாதிக்கூன் என்பவர்களுடைய வேலை என்னண்டா, வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள். எல்லா காலத்திலையும் அல்லாஹ் எங்களை சாதிகீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஆகவே இந்த ஆயத் ஈமானுடைய ஹகீகத் ஒன்று, இன்னமல் மூமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலை நம்புவார்கள். சும்ம லம் யர்தாபு, அதில் சந்தேகப்பட மாட்டார்கள். வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர், தன்னுடைய பொருளால் அவர்கள் தியாகங்கள் செய்வார்கள் கலிமாவை உயர வைப்பதற்காக.
உலாஇக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த காலத்தில் வந்து சொன்னாங்களே நாங்கள் முஸ்லீம்கள் ஆயிட்டோம் என்று பெருமைப்பட்டாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லும்படி சொல்றான். குல், நபியே சொல்லுங்கள், அதுஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், அதுஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நீங்கள் உங்களுடைய கல்புகளில் மறைத்து வைத்திருக்கும் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு காட்ட போறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அதுஅல்லிமூனல்லாஹ, அல்லாஹ்வுக்கு தெரிவிக்க போறீங்களா? பிதீனிக்கும், உங்களோட கல்புல மறைஞ்சிருக்கிற தீன். அல்லாஹ்க்கு என்ன பத்தி தெரியுமா இல்லையா? உங்களை பத்தி தெரியுமா இல்லையா அல்லாஹ்க்கு? இப்ப நாங்க யாரை பார்த்தையும் காஃபிர் முனாஃபிக் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்க்கு தெரியும் இல்லை. நாங்க ரசூல் நபி ஆயிடப்படாது சில நேரங்கள்ல. அவனுக்கு இஹ்லாஸ் இல்லை சொல்ற, அவருக்கு வாழ்க்கையில் இஹ்லாஸ் போதா கொஞ்சம், என்னமோ இஹ்லாஸ் ஃபேக்டரி எந்த கையில இருக்குது. நான் தான் சர்டிஃபிகேட், சொர்க்கவாதி சர்டிஃபிகேட், நரகவாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அதெல்லாம் செஞ்சிடப்படாது. ஏன்டா அல்லாஹ் யாருக்கு எதை எழுதியிருக்கானோ தெரியாது. அல்லாஹ் யாருக்கு எதை எழுதியிருக்கான், கடைசி காலத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தவர் நரகத்தில் இருப்பார் சில நேரம். சர்டிஃபிகேட் கொடுத்தவர் நரகத்தில் இருப்பார் சார். அதனால அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். நாங்கள் இஸ்திஃபாரோட, பயத்தோட, தௌபாவோட அப்படித்தான் நாங்கள் வாழோம். பல்லாயிரம் சம்பவங்கள் இதுக்கு சான்றாக உலகத்தில் இருக்கு. எவ்வளோ பெரும் பெரும் முஹத்திதுகள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பெருமையால கடைசி காலத்தில் அவங்க முர்த்தத்தாக மரணித்த சம்பவங்கள் இருக்கு. முர்த்தத்தாக மரணித்த சம்பவங்கள் இருக்கு. ஏன்னா ஈமான் என்கிறது அது சாதாரணமான ஒரு விடயம் ஒன்று அல்ல. அல்லாஹ் தான் சொல்றான், நபியே சொல்லுங்க அவங்க இடத்துல, அதுஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களோட கல்புல இருக்கிற தீன அல்லாஹ்க்கு காட்ட வாரீங்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض. அல்லாஹ் எந்த பெரிய ஆலிமண்டா, வானத்தில் உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது எங்கட ஊர்ல உள்ளது மட்டும்தானே. எங்கட வீட்டுக்குள்ள என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்கட பிள்ளை என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுதான் எங்கட இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம். வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத், வானங்கள், ஒவ்வொரு வானத்துல இப்ப என்ன நடக்குது, ஒவ்வொரு வானத்துல நடந்துட்டு இருக்குது அல்லாஹ்க்கு தெரியும். வமா ஃபில் அர்ض, பூமியில என்ன நடக்குது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு தெரியும் இதெல்லாம். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் ஒவ்வொரு ஷை என்ற அணு, ஒவ்வொரு ஷையும் அலீம், அல்லாஹ் மிக அறிந்தவர். இந்த இடத்துல பாருங்க, யஅலம், அலீம். ஏன் திரும்ப திரும்ப அல்லாஹ் இந்த இல்ம் என்ற வார்த்தையை கொண்டு வரான்? அல்லாஹ்வை விட அறிவாளி இல்லை உலகத்தில். இந்த ஆயத்தை ஃபுல்லா பாருங்க நீங்க. 16வது ஆயத்தில் குல் அதுஅல்லிமூனல்லாஹ் வல்லாஹு யஅலமு, கடைசியா பிகுல்லி ஷைஇன் அலீம். அதனால நாங்க துஆ கேட்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க எவ்வாறு, யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தாண்டு துஆ கற்றக்கூடாது, மௌத்தை தாண்டு துஆ கற்றப்படாது பிரச்சனையில். யா அல்லாஹ் நான் உலகத்தில் வாழ்வது நலவாக இருந்தா என்னை வாழவை, நான் மௌத்தாகுவது நலவாக இருந்தா என்னை மௌத்தாக்கு. இப்படித்தான் துஆ கேட்கும். ஏனென்றால் அனைத்து வகையான இல்மும் அல்லாஹுடன் தான் இருக்கு, அல்லாஹுடன் தான் இருக்கு. யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض, வானங்கள் பூமியில் இருக்கும் முழுதும் அல்லாஹ்க்கு தெரியுமெண்டா எங்கட கல்புல உள்ளது. நான் முஃமினா, நான் முஸ்லிமா, நான் எத்தனை வருஷம் தொழுகிறேன், என்ற சதக்கா என்ன, என்ற ஜகாத் என்ன, எனக்கு ஹராத்தோட தொடர்பு இருக்குதா, வட்டியோட தொடர்பு இருக்குதா, நான் எவ்வளோ தூய்மையானவன், முழுதும் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தான் கியாமத்துடைய நாளையில மனிதன் போய் சொல்லுவானாம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், என்ன இது சின்னதை விட்டுது உடல்ல பெரிதும் உடல்லையே. உலமாக்கள் சொல்லுவாங்க, சின்னதுன்னா என்ன தெரியுமா, சின்னது பெருசிக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? பெருசின்னா நீங்க ஒரு ஆளை பார்த்து சிரிக்கீங்க,
ஒரு ஆளை பார்த்து அதுவும் அந்த ஏட்டில் இருக்கும். சின்னதுண்டா புன்முறுவல் பூத்திங்க, அப்படி லேசா லேசா அப்படி சிரிப்பீங்க, புன்முறுவல், இதுவும் அங்கே ஏட்டில் இருக்கு. நான் எதற்காக புன்முறுவல் பூத்தேன், எதற்காக சிரித்தேன், இது கூட எழுதப்பட்டிருக்கும் வேண்டாம் மற்ற விடயங்கள். அதனால அல்லாஹ்வை ஏமாத்தலாம் என்று நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வை ஏமாத்திரல. வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض, வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவர். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் முழு விடயத்துடைய அலீம், அல்லாம். குர்ஆன்ல இந்த அலீம் என்ற சொல் 154 தடவை வருது. எத்தனை தடவை? இது விளங்கும், கட்டாயம் விளங்கும். அலீம் என்ற இந்த பேரை விளங்கிட்டா சார். பேர் வைப்பாங்க, அப்துல் அலீம்னு பேர் வைப்பாங்களா பிள்ளைகளுக்கு? அப்துல் அலீம்னு பேர் வைப்பாங்க. ஆலிம் என்று சொல்லுவாங்க, ஆலிமுல் கைப் வஷ்ஷஹாதா. அல்லாஹ்வுடைய இல்முக்கு மேலே யார இல்மும் இல்லை. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் கப்பல்ல போறாங்க. கப்பல்ல போகும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி என்ன செய்யுது, கடல்ல கொஞ்சம் என்ன செய்யுது, ஒரு துளி தண்ணீரை சொண்டில் எடுக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினாங்க, மூசா, என்னுடைய அறிவு ஒண்ட அறிவு, உலகத்தில் எல்லா மக்களுடைய அறிவு இருக்குதே, அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால இந்த சிட்டுக்குருவி சொண்டில் எடுத்துச்சே, அவ்வளவுதான். எவ்வளோ பெரிய இல்ம் அல்லாஹ். ஆயத்துல் குர்சி ஓதுறோம் தானே, ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அதுபரன என்ன? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால உள்ளது பின்னால உள்ளது முழுதும் அல்லாஹ்க்கு தெரியும். அவன்தான் ஆலிம். இன்றைக்கு 70 வருஷத்துடைய வரலாறு தான் எல்லாருக்கும் தெரியும். 1000 வருஷத்துக்கு முன் இந்த பூமியில் என்ன நடந்தது என்று சொன்னது அல்லாஹ் மட்டும்தானே குர்ஆன். எவ்வளவு அலீம் அல்லாஹ். அதான் 154 தடவை குர்ஆன்ல அலீம் அலீம், திருப்பி திருப்பி அலீம். அப்ப அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைஞ்சிடாது, எதுவுமே மறைஞ்சிடாது. அந்த அளவு இல்முடையவன் அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் பாருங்க, முடிக்கல. நபியே, யமுன்னூன அலைக அன் அஸ்லமூ குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன். நபியே, உங்கள்கிட்ட வந்து இஸ்லாத்தை தழுவி விட்டோம் என்று அவர்கள் பெருமைப்பட்டு பேசுகிறார்களா? யமுன்னூன அலைக அன் அஸ்லமூ, இஸ்லாத்தை தழுவியதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களா? நபியே சொல்லுங்கள், குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உபகாரமாக சொல்லி காட்டாதீர்கள். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தது அல்லாஹ். யார் பாக்கியம் தந்தது? அல்லாஹ். இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தரல, என்ன செய்யலாம்? தூக்கி நரகத்தில் போட்டுருவானே. அப்ப எவ்வளவு பாக்கியம் எங்கள் அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கினது. சரி, முஸ்லிமுக்கு மேல மூமின் ஆக்கினா, இப்ப அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாரான் எங்களுக்கு. அல்லாஹ்ட பாக்கியமா இல்லையா? அது அல்லாஹ்ட பாக்கியமா இல்லையா? எங்களை அல்லாஹ் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போன்ட்டான். அதை விட பெரிய பாக்கியம் என்ன? பாக்கியமே தவிர நான் செஞ்ச அமலால கிடைக்காது. நான் என்ன அமல் செஞ்சிருக்கிறேன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல 950 வருஷம் இபாதத் செஞ்சாக்கள் இருக்கிறாங்க. 500 வருஷம் சுஜூதில் இருந்தவங்க இருக்கிறாங்க. 500 வருஷம் சுஜூதில் இருந்தவங்க.
முழு செல்வத்தையும் 6 மாசம் நோன்பு பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போவாப்பாண்டா மெல்ல சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? நாங்க நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட அமலால சொர்க்கம் நுழையலாது யாருக்கும். யா ரசூலல்லாஹ் நீங்களுமா? ஓ, அமலால சொர்க்கம் போயலாம். நாங்க அல்லாஹ்வோட ரஹ்மத் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்லாத்தை தழுவினதை பெருமையா பேசுறீங்களா? அது உங்களோட கெட்டித்தனம் இல்லை, நாங்க உங்களுக்கு தந்த அருள். இன்னைக்கு நாங்க எல்லாம் இந்த தஃப்சீர் படிக்கிறோம்டா, இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருளா எங்களை கெட்டித்தனமா? அருள், அல்லாஹ்வோட அருள். இப்ப நாங்க குர்ஆன் சமூகமே வேற விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட விடயங்களை ஈடுபடும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வோட கலாமை பத்தி பேசி கதைச்சி கேட்டுக்கொண்டிருக்கு. அல்லாஹ்வோட அருள், அல்லாஹ்வோட அருள். அல்லாஹ் பாக்கியத்தை தந்தாத்தான் அது இன்பமா, இல்லாட்டி கஷ்டமாயிரும், இல்லாட்டி அது கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்க, பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்தார். என்ன உபகாரம்? அன்ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானுக்கு வழிகாட்டினான், ஹிதாயத்தை தந்தான். எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. ஹிதாயத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தருவானாக. அவங்களோட சேர்ந்துரும். நாங்க அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்ப நாங்க ஒரு பாருங்க, தொழுது முடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திஃபார் செய்வோமா இல்லையா? அல்லாஹ் மன்னிச்சுக்கே அல்லாஹ், ஏதாவது தவறுகள் இருந்தா. அவ தொலை கிடைச்ச அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். தொலை வச்சானே எங்களை, நோன்பு பிடிக்க வச்சானே. என்ன நோன்பு தொடரக்கொள்ளே என்ன துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம லக ஸும்தி, அல்லாஹ் உனக்கு தான் நோன்பு பிடித்து, வேற யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு அமல் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டாண்டு வைங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள், அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் தான். எங்களை கெட்டித்தன சுபத்தோல கிடைக்குது எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜத்தோல கிடைக்குது. சிலருக்கு அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை கொடுத்துருவான். சிலருக்கு குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். சிலர் 7 நாளைக்கு குர்ஆன் முடிச்சிருவாங்க ஓதி, 7 நாளைக்கு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. குர்ஆன கியாமுல் லைல ஓதிருவாங்க. பாக்கியம், ஹிதாயத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தான், நீங்க யாரும் பெருமைப்பட தேவையில்லை. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு ஈமான் கிடைச்சிட்டு என்று பெருமை அடிக்காதீர்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்து விட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி சூரா ஹுஜராத்துடைய 18வது வசனம், மிக முக்கியமான வசனம், இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்ض, நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் பூமியில் மறைந்திருக்கும் ஒன்றையும் அறிந்தவன். கைப் மேலே சொன்ன பாருங்க, வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض, வானங்கள் பூமியில் இருக்கும் ஒன்றை அறிந்தவன் என்றான். இங்க கடைசியா சொல்றான் மறைஞ்சதை. இப்ப மறைவானது ஒருத்தருக்கும் தெரியாது. மறைவானது வானத்தில் என்ன மறைஞ்சிருக்குது? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எப்ப பார்ப்போம்? எங்களோட உயிர் போவுமே, தொண்டைக்குள்ளிலிருந்து சக்கராத்து அடைஞ்சு உயிர் போவுமே, எங்க போகும்? வானத்துக்கு தானே போகும். அங்க பார்ப்போம் இன்ஷா. எல்லாமே விலகும், எல்லாமே விலகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்க வானத்துக்கு. வானத்துக்கு என்ன செஞ்சாங்க? கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விடயங்களை பார்த்தாங்க. அதில் ஒன்று பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும். வானத்துக்கிட்ட போகும் பொழுது பூமியிலிருந்து கஸ்தூரி வாட வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டாங்க, ஜிப்ரீல் இது என்ன வாடை இது? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது உலகத்தில் இருக்கக்கூடிய சில கபறுகள் இருந்து வரக்கூடிய வாடை. கபருடைய வாடை வானத்துக்கு அடிக்குதா? யார கபர் அது? ஆச்சரியமா இருந்திருக்குமே, யார கபர் அது? சகோதரர்களே, பேரே இல்லாத ஆள்ற கபர், பேரே தெரியா. வரலாற்றில் இதுவரைக்கும் அவரோட பேர் தெரியாது, ஆனா வாசம் அடிக்குது வானத்து. சொன்னாங்க இது யாருண்டா? ஃபிரௌனுடைய முடிய வாரக்கூடிய பெண், அந்த பிள்ளைகளுடைய
கபரு. ஃபிரௌனுடைய முடிய வாரக்கூடிய பெண்ணுக்கு சொல்றது மாஷிதா. மிஷ்தண்ட அரபுல சீப்பு, மிஷ்தண்ட அரபுல சீப்பு. மாஷிதாண்ட ஒரு தொழில். மாஷிதாங்கிற பேர் இல்லை, பேர் வச்சிடாதீங்க மாஷிதாண்டு. மாஷிதா என்கிறது சீப்பால் வாரக்கூடிய பெண். இப்ப இந்த பெண் இஸ்லாத்தை தழுவினதோட ஃபிரௌன் மாஷிதாவையும் அவருடைய பிள்ளைகளையும் தூக்கி என்ன செஞ்சார், அப்படியே நெருப்பு எண்ணெய் தாச்சில போட்டு பொறிச்சிட்டார். அப்படியே நெருப்புல பத்த வச்சார். அல்லாஹ் அதற்கு கொடுத்த பாக்கியம் என்ன, அந்த கபர்ல இருந்து கஸ்தூரி வாட. அப்ப வானத்தை நெருங்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்குது, மறைவான விடயம் எல்லாம். இது வானத்துக்கு மேல ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுண்ட வௌத்துல்லுக்கு போய் கடல்ல ஆச்சரியங்களை பார்த்தாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது என்ன, இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த. வானங்கள் பூமியில் மறைந்திருக்கும் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். யஅலம், திரும்ப பாருங்க, யஅலம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவசரப்படுறவன் இல்லையே. பிரின்சிபல் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். சார் ஒரு மாசத்துக்கு பிறகுதானே சம்பளத்திலான காட்டுவார், வருஷத்திலான காட்டுவாங்க. அரசாங்கம் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இவ்வளோ பொறுமைண்ட அல்லாஹ் எவ்வளோ சபர் உள்ளவன், எங்களை பார்த்துட்டே இருக்கிறான். வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். எனவே சகோதரர்களே, ஈமானோட உலகத்தில் வாழுவோம், இபாதத்துகளோட வாழுவோம். இதற்கு மாற்றமாக வாழ்வோமாக இருந்தா எங்களோட நஷ்டவாளி யாரும் அல்ல. ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு போதும். ஃபிரௌனை அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டே இருந்தார். ஃபிரௌன் செய்த அநியாயத்துக்கு எல்லை இருக்கவில்லை. 70,000 பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிரௌன். 70,000 ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிரௌன். அவன் செய்த அநியாயம் சாதாரண அநியாயம் அல்ல. தன் மனைவி ஆசியாவை உயிரோடு அப்படியே நிர்வாணமாக வெயிலே காய வைத்தான். பல அநியாயம் ஃபிரௌனுடைய. அல்லாஹ் சொன்னான், நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறேன் உன்னை. கடைசியாக பனு இஸ்ரவேலை திரட்டி செல்லும் பொழுது அல்லாஹ் தண்ணிலே மூழ்க வைத்தான். அந்த நேரம் உடனே சொன்னார், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண்ணை எடுத்து வாயிலே அமுக்கினார்கள். அன்றிலிருந்து அல்லாஹ் இன்று வரை அவனை மிஸ்ரிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன்? உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோட்டமிட்டு இதுதான் அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றா, நீங்க மிஸ்ர்ல போய் ஃபிரௌனுடைய பொடியை பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது, மியூசியத்துக்கு 200 பவுன், ஃபிரௌனை பார்க்கறதுக்கு 200 பவுன். வாழ்க்கையிலையும் அநியாயக்காரன், மௌத்தாயும் ஃபிரௌன் அநியாயக்காரன். அவனை பார்க்கறதுக்கு 200 பவுன் செலுத்தணுமே வேறையா? அவனோட பொடிக்குள்ளே போனீங்கன்னா, அவனோட ரூமில் அந்த பொடி வைத்திருக்கக்கூடிய இடத்துல அவனோட கண்முடி, தலைமுடி, ஒரு முடி கூட வீணாக்கப்படாமல் பெக் பண்ணப்பட்டு அவ்வளவுமே இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பேன், உன்னை படிப்பினையாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னது அதற்குத்தான். எனவே அல்லாஹ் நோட்டமிடுகிறான், என்னையும் நோட்டமிடுகிறான், உங்களையும் நோட்டமிடுகிறான், முழு உலக மக்களையும் அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதியான ஈமானோடு இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் ஈமானையும் ஹிதாயத்தையும் நசீபாக்குவாயாக. உனக்காக வாழ்ந்து உனக்காக மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.